அடுத்தது 2026 சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து எப்பவுமே எல்லாருமே டாப் தான் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து சிம்மராசி டாப் தான் சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவங்க வேற ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்து சிம்மராசி அடிக்க முடியாதான். ஆனால் சில சூழ்நிலையில் கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் நல்லது. வாசிக்கணும். கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 months வந்து டவுன்ஃபால் இருந்தாலும் நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா வரப்போகிறீங்க. சிம்மராசிங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ணுவீங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக யோசனை பண்ணி டிசைட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் எது வாங்கினாலும், இப்போ ஒரு வீடே வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக, ஏன்னா பணம் கொடுத்துட்டு எதனா பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த மேக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தா சிம்மராசி நேயர்களுக்கு வந்து டென்ஷன், பிபி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிபி மெடிடேஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிம்மனாலே உங்களுக்கு அங்கே வந்து சூரியன் தான் வந்து அதிபதியாக இருக்கார். ஸோ அந்த ஹீட்டுனால சொன்னால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் சூரியன் பகவான் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய எல்லாமே சௌகரியமும் கட்டாயம் வரும். சிம்மத்துக்கு வந்து நல்லா டாப்பில் தான் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் அதாவது நம்ம கொஞ்சம் பொறுமை இருக்கணும், கவனம் இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அப்படியே அலட்சியமாக இருக்காமல், வயிறு வலி பிரச்சனையே இருந்தாலும் இது நமக்கு எப்பவுமா வர வயிறு வலி பிரச்சனை தான் அப்படியே விடாமல் அது என்ன ஏது கொஞ்சம் டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டுன்னா நல்லது நமக்கு. உங்கள் மூளை சூடெல்லாம் குறைச்சிருங்க. மேம் சொல்கிற மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்கன்னு மேம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ஆலோசனை பண்ணணும். வீட்டில் வந்து பெரியவங்க கிட்ட கலந்து பேசி எப்பயுமே வந்து நான் தான் ராஜான்னு இவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாள் தலைக்கரத்தை கட் பண்ணவும் இந்த வாட்டி மட்டும் வீட்டில் எல்லாரையும் ஆலோசனை பண்ணுங்க. எல்லாரும் சொல்கிறது கேட்டுட்டு நல்லா நீங்களும் நிதானமாக வந்து நிதானம் யோசிச்சுட்டு அப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக தான் இந்த சிச்சுவேஷன் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்துங்க. உங்கள் சிச்சுவேஷன் கண்டிப்பாக நீங்கள் சிம்ம தான் கண்டிப்பாக நீங்கள் டாப்பில் தான் இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.